எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பொட்டா அவன் யாரு அப்பெல்லாம் யாருமே இல்ல ப்ரோ. ஏய் தா ஒரு கேள்வி தான் கேட்பேன் சொல்றேன் ப்ரோ. முன்னாடி வெறியாவது எனக்கு ஒவ்வொருத்தண்டையும் 7 கேள்வியே கேட்பேன் நானு சொல்லுங்களா வந்து ரஸ்கார்டு ப்ரோ பண்ணதெல்லாம் பிடிக்காது. அதெல்லாம் எனக்கு தெரியாது உனக்கு பார்த்தா எனக்கு பத்திக்கிட்டு வரும் அவன் யாரு ரஸ்கார்டு ப்ரோ பிடிக்காது. ஓகே ஏன் காரணம் லாஸ்ட்ல தோக்கறப்ப கீழே எடுத்துட்டு பீக் போடுறது. புரியல என்னது லாஸ்ட்ல தோக்கறப்ப கில் பண்ணிட்டு பீக் எல்லாம் போடுறாரு டிடிஎம்ல. ஓ அதெல்லாம் பிடிக்காது. நீ போடுவியே? நான் எங்க ப்ரோ போடுவேன், நான்லாம் போறதே இல்லையே. நீ தாண்டா கத்து கொடுத்த பீக் எல்லாத்துக்கும், நீ தாண்டா அதுக்கு காரணமே. இங்க எல்லாம் லூசா சுத்திட்டு இருக்கிறது காரணமே நீ தாண்டா. Congratulations on becoming a valued Aston Martin. அவங்க வண்டில போடா டேய் போடா குவாலிட்டி பண்ணு. தெரியடி பாட் ஒண்ணே வெஸ்ட் ப்ரோ. அண்டர்ரேட்டட் கிளிச்சதுனா நாக்கடே இருக்கும். டோரா ப்ரோ எடுத்துட்டு அண்டர்ரேட்டட் டோராவா? ஓகே நீ சொல்றா ட்ரோல் அண்டர்ரேட்டட் who is underrated பங்க் நீ சொல்ற ஆட்ரிக்கு அண்டர்ரேட்டட் ஐவரிலாம் அண்டர்ரேட்டட் உண்மையிலே. ஆமா அவன் பெர்ஃபெக்ட்டா தான ப்ரோ இருக்கான். இல்லையே அவனுக்கு அந்த போதிய வாய்ப்பே எனக்கு கிடைக்கல. அண்டர்ரேட்டட் அவன் காலேஜ் ஐ மீன் படிச்சிட்டு இருக்கான் ப்ரோ. அண்ணா புடிச்சிரும். சோ வாட் பெஸ்ட் டிடிஎம் பிளேயர் இன் பாட் ஸ்குவாட் அண்ணா வேற யாரு? டோரா ஓரா டோரா. Welcome to my Aston நீ Martin. ஆட்ரிக்கு ட்ரோல் Let's work this point. எப்படிதான் எப்படிதான் அதான் நானும் யோசிச்சேன். இவன் ஏதாவது ஏண்டா வீட்டுல எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறா நீ மொபைல் மாத்திட்டா ப்ரோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ரொம்ப ஓவரா போறானே. மெசேஜ் பண்ணிடா ட்ரோல என்ன நீ கவலைப்படாம மொபைல் மட்டும் மாத்திடுவானே போட்டு பண்ண நான் வீட்டுல அப்படின்னு. சரி இப்போ வந்து ஆளுக்கு ரோன் ப்ரோ பத்தி ஒரு சம்மரி சொல்லுங்க பாப்போம். சொல்றா ஃபர்ஸ்ட் ராட்ரிக் what do you think about Rowan bro? நான் கைண்ட் அட்டென்ட் பர்சன். ராங் क्वेश्चन. அப்புறம் வந்து ஹெல்ப்ஃபுல் மெயினா வந்து ஹெல்ப்ஃபுல் யார் அவர் வந்து இஸ் டெடிகேட்டட். ரோன் ப்ரோ உங்களை போய் கைண்ட்ன்றான். நீங்க எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்னு அவனுக்கு தெரியும். நான் பார்த்த வரைக்கும் ஆமா ஸ்ட்ரிக்ட் அதுதான் சொல்ல வந்தேன். ஸ்ட்ரிக்டட் பர்சன். அதுக்கப்புறம் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு யோசிக்க மாட்டாரு. ஒருத்தர் டிசர்வ் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா he'll go for it. உண்மையா சொன்னா கண்டுபிடிச்சிடலாம், எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஃபேக்கா சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். உண்மையா சொன்னா they can connect. ஆமா என் மனசுல இருந்தது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் ரோன் ப்ரோ ப்ளீஸ் செக் யுவர் email big fan bro love you அபு ஷரீப். கண்டிப்பா அபு ஷரீப் ப்ரோ பாக்குறேன். அபு ஷரீப் ப்ரோ சொல்லு. நானுமே நிறைய வாட்டி ஸ்ட்ரீம்ல வந்து ஏதாச்சும் டிமோட்டிவேட்டா பேசிட்டு இருக்கும்போது நிறைய வாட்டி மோட்டிவேஷன் பர்சன் மெயினா மோட்டிவேஷன். அதுக்கப்புறம் வந்து இதுதான் ஹெல்ப்ஃபுல். ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாரு. இஃப் ஹி இஸ் இது டிசர்விங் பர்சன்னா கண்டிப்பா பண்ணுவார். அவ்வளவுதான் மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இது சூப்பர் சாட்ல எனக்கு போட்றீங்க ரவுண்ட் ப்ரோ ரிஜெக்டட். சரி ஓகே குவாலிட்டி பண்ணி சொல்றா மேடம் இந்த ஆக்சன் ஆமா தல கனெக்டே ஆவல ஒரு மாதிரி ஃபேக்கா இருக்குது. ஓகே நெக்ஸ்ட் நானா ப்ரோ? ஆமா எனக்கு வந்து ரோன் ப்ரோ வந்து கொஞ்ச நாளா தான் ப்ரோ தெரியும். அதுல வந்து சொல்றேன். இப்போ எங்களுக்குலாம் பிறந்ததுல இருந்து அவரே எங்களை தூக்கி வளர்த்தாரு. என்ன பண்றது தெரியும் ப்ரோ. சொல்லு. அவர் வந்து லைக் பிடிஎஸ்ல இருக்கிறவங்க மட்டும் லைக் சப்போர்ட் பண்ணாம நல்லா ரெகுலரா ஸ்ட்ரீம் போறவங்க அது மாதிரி பர்சன்ஸ்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுவாரு. அதே மாதிரி நிறைய மிஷன்ஸ் கொடுக்குறாரு. அதுவும் டிசர்வ்ட் ஒன்ஸ் தான் கொடுக்குறாரு. போல் எல்லாம் போட்டு கரெக்டா பண்றாரு. அப்புறமேட்டுக்கு வந்து வின் பண்ண டீம்ஸ்க்குலாம் சும்மா காசு தரலாம் ஒன்றும் அவ்வளோ இல்லை. அவர் வந்து கரெக்டா கொடுப்பாரு. டிசர்வ்ட்னா பண்ணுவாரு. அவங்க டிசர்வ்ட்னா அதை பண்ண மாட்டார். அவ்வளவுதான். பணக்காரங்களே என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண செகண்ட் பணக்காரர் இவர் தான் ப்ரோ. ஐ மீன் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணது. அண்ட் வந்து என்னதான் லைக் மில்லியனர் இருந்தாலும்
ஆமா இந்த லைவ் போட்டு மத்தவங்களுக்கு இதெல்லாம் லைக் நேத்தெல்லாம் வந்து இது கொடுத்துட்டு இருந்தாரு அட்வைஸ் அண்ட் வந்து லைக் இதெல்லாம் இப்படிதான் பண்ணும் இதெல்லாம் இப்படிதான் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது வந்து ஒரு நல்ல விஷயம். அண்ட் வந்து இப்போ பர்சனலா இப்போ நான் இருக்கேன்னா டெக்ஸ்ட் பண்ணா எனக்கு ரிப்ளை பண்ணுவாரு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு இப்போ வந்து பிஸி பர்சன் தான் பட் சரியான ஸ்குவாட். ஏன்னா இதை கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. எஸ் பில்லியனர் ஸ்பெண்டிங் டைம் வித் ஒரு அப்கமிங் அது வந்து ரொம்ப முக்கியம். ப்ரோ இன்னொரு பாயிண்ட் சொல்லலாமா ப்ரோ? சூப்பரா ஈச் அண்ட் எவ்ரி கமெண்ட் படிப்பாரு. வேல்யூ பண்ணுவாரு. வேல்யூ தி பீப்பிள். அது வந்து லைக் அப்படியே ஜஸ்ட் லைக் இட் நோடாம எக்ஸ்பிளைன் பண்றது எவ்வளோ டேய் இங்க பாருடா உங்களோட ஃபேவரட் ஐஜல் சொல்லுங்கடா. இதுல வார்ல ரொம்ப நேரமா கேட்டுக்கறாங்க. ராட்ரிக் ப்ரோ எனக்கு ஓகே நோபி சாய் ப்ரோ தான். ஓகே தெரிஞ்சிச்சின்னு சொல்லும்போது கேட்காம இருக்கலாம். ராட்ரிக் அவர்தே ஐடியல் தான். சாய் ப்ரோ சாய் தான். சாய்க்குள்ள வந்துக்கலாம். பெஸ்ட் அசால்ட்டர் இன் வார் தொட்டனி தெரியும். நான் சொன்னா அப்புறம் வந்து சொல்றா ஊத்தியா சொல்றா உம்மா ஓவரா சினப்பட்டு ட்ரோல் ஓகே நோபானி என்னது ப்ரோ? சால்ட்டர் போயிட்டடா ட்ரோல் மேல ஒரு நாக் கஷ்டம் போயிட்டு டீ வந்தானே நடி வாங்கிட்டு போனா. நூபி நீ சொல்ற நூபி பெஸ்ட் அசால்ட்டர். பெஸ்ட் அசால்ட்ரா என்ன சொல்லாதனா தான் இல்ல நோனி டொட்டோ ப்ரோ. டொட்டோ பி டொட்டோடா. டொட்டோ நீடா அண்ணா அசால்ட்டர் டாக்கோ ப்ரோ. யார் அவனா? அசால்ட்டர்னா என்ன எனக்கு புரியல. பைத்தியம் அசால்ட்டர்னா என்ன ப்ரோ? ஆமா ப்ரோ அப்படியா? சரி விடு அவன் வந்து எங்க இருப்பான். ஓகே சூப்பர். பெஸ்ட் ஸ்னைப்பர் சொல்லுங்க. ஸ்னைப்பர் அண்ணா ஊத்தியா ஒன்ன சொல்லக்கூடாது. வேற சொல்லு. வேற ஒன்ன தவிர சொல்லணும். எப்பவுமே ஒன்னதான் சொல்லக்கூடாது. ஆனா பாரியா சும்மா சொன்னேன் ப்ரோ நானே தவிர உனக்கே தெரியும். மாஃபியா ஸ்னைப் ப்ரோ. மாஃபியா ஸ்னைப் ஓகே. நூபி கோஸ்ட் ப்ரோ. அப்புறம் ஒருத்தர் தான் அந்த ஒருத்தர் தான் முக்கியம். சரி ஓகே கோஸ்ட் ப்ரோ. ஓகே கோஸ்ட் ப்ரோ காஸ் ஸ்னைப்ஸ். நூபி கோஸ்ட் ப்ரோ. ஓகே அடிக்க போகுது ப்ரோ இப்போ. பெஸ்ட் பிளேயர் அடிச்சலாமா இது? சூஸ் ப்ரோ. சூஸ் குட் வெரி குட் ஆன்சர் நூபி. ராட்னி டீம் பிளேயர். சும்மா வந்து நான் ரீவே பண்ணிட்டு இந்தாங்க ப்ரோ இந்த மெட்கிட் வெட்டிக்கோங்க அப்படிலாம் சொல்லிட்டு போனா சொல்லக்கூடாது. கரெக்டா சொல்லணும். பெஸ்ட் டீம் பிளேயர் ஈஸ்வா. நீடா டொட்டோ? டோரா ப்ரோ. டோரா அப்படியா? சீரியஸாவா? ஆமா. பெஸ்ட் டிரைவர் யாரு? ஜியோ ப்ரோ. தச்சு என்ன ப்ரோ ஜியோ ப்ரோ இப்படி சொல்றீங்க? அது சொல்றான் போலான் பெஸ்ட் டிரைவர். சரி ஓகே அடுத்து ப்ரோ சரிடா அந்த வந்து சொல்லாத. கார்லாம் இருக்குல்ல ஆறலாமா? ஜியோஸ் ப்ரோ. நீ சொல்றா ட்ரோல. பெஸ்ட் ஃபன்னி பிளேயர். ஃபன்னி இவரது இருந்தா ஒரே சிரிப்பு. சாக்கோ ஓகே குட். ட்ரோல சாக்கோ. டின் ப்ரோ. டின் ப்ரோ ஏண்டா சிரிப்பே வராது. அவனா காமெடி பண்ண 4 நாள் பண்ணாலும் ஒரு சிரிப்பு வராது.
இவன் வந்து அவரை கலாய்ச்சிக்கிட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க அதான் இவன் உனக்கு அடிமை கேட்கலடா, பெஸ்ட் பண்ணி பிளேயர். அவருதான் ப்ரோ. யாரா ஃபர்ஸ்ட் 1 மில்லியன் அடிப்பா? பாயிண்ட் போட்டோம் பாருங்க. நிறையா நீங்க தான். ஏய் என்ன விட சூத்தியா என்னைய இருக்குன்னா அப்புறம் நீங்க எல்லா பதிலுக்கு என்னைய தான் சொல்லணும். வேற என்னது ப்ரோ? என்னைய தவிர யார் 1 மில்லியன் அடிப்பா? ஃபர்ஸ்ட் 1 மில்லியன் யார் அடிப்பா? எனக்கு தெரிஞ்சு ட்ரோய் ப்ரோ ரெகுலரா ஸ்ட்ரீம் போட அடிச்சிருவார் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. நீ அடிக்க மாட்டேடோ? நான் அடிப்பேன் ப்ரோ. இப்போதைக்கு ரெகுலரா போட முடியாது, அதனால ப்ரோ. ஆட்ரிக்க நீ பால்னிக்க பால் பிளேயர் எடுத்தாலும் நான் போக மாட்டேனே. கோஸ்ட் ப்ரோ. நான் என்ன நானே சொல்லிக்கிட்டா அதுக்கப்புறம் இதெல்லாம் ஓவரால் ஏடான்னுவீங்க. கோஸ்ட் ப்ரோ இப்போதைக்கு ஐஎஸ் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ல அவர்தான் இருக்காரு. அம்மா சோபி 2 லட்சத்துக்காரன். பெஸ்ட் கேர்ள் பிளேயர் யாருப்பா அக்கார்டிங் டு யூ? சொல்றடோ. ரியா தமிழ் அவங்க நல்லா ஆடுவாங்க ப்ரோ. கிளாசிக் அக்கா நல்லா ஆடுவாங்க. புட்டா குட்டி அம்மச்சி, புட்டா குட்டி அம்மச்சி. ரிம்பி ப்ரோ. உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க தானே ப்ரோ? யாரு தர்றா. யார சொல்றா? ரிம்பி. ரிம்பியா? நீ சொல்ற ஆடு திவ்யா அப்படின்றது பார்வா. ஆமா திவ்யா வந்து பாட்ஸ்வேல் எடுக்கலன்னு வருத்தப்படுறியா நீ? நான் வருத்தப்படல, அவங்கதான் வருத்தப்பட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி. இன்டைரக்டா தாக்குறாரு ப்ரோ. மோஸ்ட் கான்ட்ரோவர்ஷியல் பிளேயர் யாரு? கான்ட்ரோவர்ஷியல், இந்த புளுத்தி எப்பவுமே கான்ட்ரோவர்சி தான் அப்படின்னா யாரு? வண்டியில யாரு? வண்டி புளுத்தி வண்டி தொட்டோ. சூப்பர். நீ சொல்ற டொட்டோ? குமார் ப்ரோ. நீ சொல்ற பிளேயர் இல்லையே. கேவலவாதி மூடுறா வாயா. என்ன சொன்னாரு? நம்ம ஒண்ணு இல்ல, நீ சொல்றா. சொல்லுங்க ப்ரோ. நீ சொல்ல தேவையில்ல. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு டொட்டோ தான். என்ன டொட்டோ எல்லாரும் என்ன செல்ஃப் அடிக்கிறாங்க கிரிக்கெட். அங்க பாரு சாட்டே டொட்டோல கிரிட்டு போகுது. அங்க போய் போடுறா. எகிரி பண்ண போறான். ஏன் டொட்டோ சின்ன வயசுல விஷமாங்கற? விஷத்தா போட்ட ஒரே ஒரு பீக்கு தம்பர மாத்தி விட்டுச்சு. விஷத்தா போயிடுச்சு. விஷத்தா என்றாங்க எல்லாரும் பாக்குறோம்லாம். வந்தா மாதிரி விஷத்தா அப்படின்றாங்க. டொட்டோ விஷத்தா என்ன தெரியும்? விஷத்தா சத்தியமா தெரியாது. தெரியாம இருக்கான் ப்ரோ. இங்க இந்த பில்டிங் இருக்கான். எனக்கு கில் வேணும். என்னது? யாரா நான் கான்ட்ரோவர்ஷியல்? ஜார்டன் ப்ரோ. இதுல ஒரு டோக்கர் நூபி வா. தரம் ப்ரோ. யார் நான் கான்ட்ரோவர்ஷியல் ப்ரோ? சூப்பர். கோஸ்ட் தான் நான் கான்ட்ரோவர்ஷியல். நான் கான்ட்ரோவர்ஷியல் வந்து கோஸ்ட் தான். மயிர்ல கூட ஜார்டன்லாம் கிடையாது. ஜார்டன் தான் பட் கோஸ்ட் தான். ஜார்டன் மேபி ஆக்டிங் பட் நான் கான்ட்ரோவர்ஷியல் வந்து கோஸ்ட் தான். கோஸ்ட் knows everything but still no controversies. Let me ask this with you. இங்க பா ரோன் ப்ரோ. போடா அனுபா முன்னாடி வா. ரைட் ப்ரோ. முன்னாடி வா. இருக்கா இன்னொரு ப்ரோ. என்ன கார் போயிட்டே இருக்கு ப்ரோ. நான் அடிக்கிறேன் ப்ரோ. அடி போ. டிபிஎஸ்ல பார்க்கணும். நல்லா இருக்கு ப்ரோ. இங்க பாரு ரோன் ப்ரோ. அப்படியே கவர் பண்ணுங்க. ஓன் ஒரு क्वेश्चन கேட்டுக்காரு. இங்க எனக்கு முன்னாடி ஒருத்தர் Marked a இருக்கான். location. Why did you choose bot squad? Need a honest answer. Question not for Madan.
பின்ன எனக்கு எப்படி நீங்க கொஸ்டின் கேட்பீங்க? ஏன்னா நான் தான் உருவாக்குனேன். Marked a location. கேதா ப்ரோ நெட் போச்சு ப்ரோ. ஏய் வாடா வாடா பண்ணி இருக்கடா டேய். கூட்டு போடா. வந்துச்சு ஒரு 5 ரூபாய்க்கு. நன்றி. இந்த மாதிரி நல்ல நல்ல கேள்வியா கேளுங்க. Why did you choose bot squad? Need a honest answer. ஒரே நிமிஷம் சொல்றேன். கமான் ராட்ரிக். நீ தான் 3 வருஷம் முன்னாடி மெயில்லாம் பண்ணிருக்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரையவுட்ஸ்லாம் ஆடிருக்க. Why bot squad? எனக்கு மெயின் விஷயம் நான் யூடியூப் வந்த காரணமே நீங்க தான். இன்ஸ்பிரேஷன் உங்க இன்ஸ்பிரேஷனால வந்தேன். Bot squad ஏன்? எனக்கு மெயின் ஃபோக்கஸே லைக் அது சீரியஸா சொல்ல போனோம்னா எப்படி சொல்றது முதல்ல நான் எனக்கு வாயில கார் விட்டு நானே பண்ணாதான் क्वेश्चन கேக்குறீங்க. நான் அந்த டைம்ல வந்து வர்க் பண்ணிட்டு இருக்கப்போ உங்க லைவ் தான் பாத்துட்டு இருப்பேன். ஆமா சொல்லிட்டு இருந்தாரு. என்ன வர்க் போன? உங்க லைவ் தான் பாத்துட்டு இருப்பேன். அமேசான் முதல்ல. ஓகே அமேசான் போயிட்டு சூப்பர்வைசரா இருந்தேன். அப்போ அந்த டைம்ல உங்க லைவ் தான் பாத்துட்டு இருப்பேன். அப்போ வந்து உங்களோட இன்கம் வந்து ரிவீல் பண்ணிருந்தீங்க ஒரு லைவ்ல. எவ்வளவு போட்டிருந்தேன் ரிவீல் பண்ணிட்டு அப்போ வந்து $4,000 நினைக்கிறேன். $4,000 தானா? ஓகே. அதுக்கே கதறிட்டீங்கல. நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி 12,000 to 13,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் மந்த்லி. ஒரு கேமரா வந்தோம்னா லைக் இவ்வளவு கூட earn பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு இது. அதுக்கப்புறம் உங்களோட இன்ஸ்பிரேஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள தான் I chose bot squad. வெரி குட் சூப்பர். இதான் கரெக்ட் ஆனஸ்ட் ஆன்சரும் கூட. பிகாஸ் earning plays the major role. ஓகே. அடுத்து பால்டிபன் நீங்க சொல்லுங்க ப்ரோ. நான் லாஸ்டா சொல்றேன் ப்ரோ. சரி நீ சொல்றா. நோபா எஸ்சி எழுதிட்டு இருப்பான் போல. Why you choose bot squad? முன்னாடி எனக்கு பாட் ஸ்குவாட் பத்தி தெரியாது ப்ரோ. எனக்கு ரீசெண்டா தான் தெரியும். லைக் முன்னாடினா ஃபுல்லா பாட் ஸ்குவாட் பத்தி தெரியாது. நான் ஜஸ்ட் உங்களை தான் பாப்பேன். பாட் ஸ்குவாட் நான் ஏன் சூஸ் பண்ணேன்னு சொல்ல முடியாது. நான் உங்க கூட விளையாடணும்னு தான் ஃபர்ஸ்ட் என்னோட இது. பாட் ஸ்குவாட் வந்து செகண்ட் இதுதான். ஆமா நீ இப்ப வந்து எதனால பண்ணிட்டு இருப்ப அப்பதான் அந்த ட்ரோல் தான் एक्चुअली எனக்கும் பிடிக்கும். காமெடியா இருக்கும். இப்ப வந்து ஏன் பாட் ஸ்குவாட்னா பிகாஸ் பாட் ஸ்குவாட் வந்து ஒரு ஆளாக்கி விடும் ஒருத்தரை. லைக் எதுவுமே இல்லாம வந்தாருன்னா ஒருத்தரை உருவாக்கி விடும். அதனால சூஸ் பாட் ஸ்குவாட். எஸ் டிசர்விங் பீப்புள் பாட் ஸ்குவாட் விட்டே கொடுக்குறது எப்பவுமே. குட் வெரி குட் ஆன்சர். நீ சொல்றா நோபி. நீ சொல்றா. பாட் ஸ்குவாட்ல இன்னொன்னு இருக்கு தெரியுமா? பாட் ஸ்குவாட்ல யூனிட்டின்னு ஒன்னு இருக்கு. அது யாருமே உங்களுக்கு தெரியாது. ஆமா. பாட் ஸ்குவாட்ல வந்து எங்கேயுமே இல்லாத ஒரு யூனிட்டி இருக்கு பாட் ஸ்குவாட்ல. என்ன இருந்தாலுமே ஒற்றுமையா இருக்கணும்னு நாங்க சொல்லிடுவோம். வாட் எவர் இட் இஸ். அவனுக்கு பிடிக்கல பிடிக்குது, அவன் நல்லா இருக்கான் நல்லா இல்லை, கோவம் வருது சண்டை வருது அப்படின்னாலும் ஒற்றுமையா மட்டும்தான் இருந்தாவணும் அப்படின்னு. நானே அடிச்சுக்கிறேன். கடைசி அடிச்சுக்கிறேன். கேட்டு சொல்றா. நீ சொல்றா. பால்டிபட் ப்ரோ. எனக்கும் வந்து அவ்வளவு தெரியாது ப்ரோ. நரேன் ப்ரோ மூலமா தான் பாட் ஸ்குவாட் அந்த இது லைக் உங்களை பாப்பேன். என்ன பாப்பானா பாட் ஸ்குவாட் சத்தியமா ப்ரோ. உங்களை நான் லைவ் பாப்பேன் ப்ரோ. இல்ல உங்க லைவ் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன். இந்த வார அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன் வந்து பாட் ஸ்குவாட்ல வரும்போது வார்ல ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்புறமேட்டுக்கு தான் வந்து நான் உங்ககிட்ட வந்து கமெண்ட்ல ஒரு வாட்டி கேட்டிருப்பேன் உங்களால சான்ஸ் கிடைக்குமா ப்ரோ. அங்க பாருங்க டேப் பண்ணிட்டு போறேன். அப்ப நீங்க எனக்கு சான்ஸ் கொடுத்திருப்பீங்க. என்னோட ஃபர்ஸ்ட் இது வந்து லைக் பாட் ஸ்குவாட்ல இருக்கிறது வந்து நம்மளோட டாலன்ட் வந்து நம்ம ஷோகேஸ் பண்ணலாம். அப்புறமேட்டுக்கு வந்து அதுதான் 12 ப்ரோ சொன்னார்ல இங்க வந்தா ஒருத்தர் ஒரு ஆளாக்கி விடுன்னு. நான் பாட் ஸ்குவாட் நான் சொல்றேன். பாட் ஸ்குவாட்ல வந்து இது அதெல்லாம் வந்து செகண்டரி தான். பாட் ஸ்குவாட் மெயினே ஒற்றுமை தான். யூனிட்டி
பிளேஸ் த மேஜர் ரோல். அதுதான் பெரிய ரோல் பண்ணும் எப்பவுமே பாஸ்கெட்பால். நீங்க நிறைய தடவை கோட்ஸ்னா நீங்க எல்லாம் என்னென்னோ பண்ணி வச்சிருப்பீங்க, ஆனா இருந்தாலும் நாங்க உங்க எல்லாரையுமே ஒற்றுமையா வச்சிருப்போம் நாங்க. வாட் எவர் இட் இஸ், எல்லாம் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர். இப்ப ட்ரோலுக்கு டொட்டோ சண்டை நடந்துச்சுன்னா அடுத்த செகண்ட் அதை பெருசாக்கவே மாட்டோம். அடுத்த செகண்ட் அவங்க 2 பேரும் எப்படி ஒற்றுமையா இருக்கிறது, அவனை தூக்கி இவன் டீம்ல தான் போடுவோம். போய் கொஞ்சம் தீருங்க அப்படின்னு. அதுதான் ஆக்சுவலா பாஸ்கெட்டோட மிகப்பெரிய இதுவே. யாருக்கு சண்டை போடுறீங்கன்னா அவங்க கூட தான் நீங்க இருப்பீங்க அடுத்த நாள். அதனால சண்டை போடாம இருக்கிறது பெட்டர். பெஸ்ட் ஆப்போனன்ட் யாருடா? சரியான கேள்விடா. பெஸ்ட் ஆப்போனன்ட் யாரு? மேக்ஸிமம் வார்ல அடி வாங்கினது எம்எஸ்ஓவி ப்ரோ கிட்ட தான் அதிகமா. எம்எஸ்ஓவி ப்ரோ டொட்டோ என்கிட்ட எனிமி ப்ரோ, சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு ட்ரோல் ப்ரோ தான் ப்ரோ. ஆனா ட்ரோல் அதிகமா அடிச்சது டொட்டோ தான் வார்ல. அப்படியா? மதனானா ட்ரோல் அதிகமா அடிச்சது டொட்டோ தான் வார்ல. அப்படியா? இல்ல எனக்கு தெரியலையே. பின்னாடி மதனோட நல்ல டேலண்ட் இருந்தும் அதை யூஸ் பண்ணாம இருக்கிற பிளேயர் யார் ப்ரோ? பாட்ஸ்கால். ஜேபி ஒரு கேள்வி கேக்குறான். நல்ல டேலண்ட் இருந்தும் அதை யூட்டிலைஸ் பண்ணாத பிளேயர் யாரு அப்படின்னு நீங்க யார் நினைக்கிறீங்க? மாஃபியா ஸ்னைப் வைட்டி. ஸ்னைப் வைட்டி. ஆமா, ஓகே, கரெக்ட், வெரி குட் ஆன்சர். நான் பொளக்க போறானே இப்போ. அப்படியே உள்ள வந்துடுடா. போட்டம் பண்றோம். நீ தான் டிராகன் அடி போறேனே ப்ரோ. டோரா. ஓகே. ராடிக் நீடா. நான் சொல்றேன் மாஃபியா ஸ்னைப். நோபி நீ தான் சொல்லணும். ஒரு நிமிஷம் ப்ரோ. நீ என்னடா மேஜிக் பண்ணிவட? யூட்டிலைஸ் பண்ணிடுவாங்க. டேலண்ட் எல்லாம் ஒண்ணு இல்ல படா, எல்லாம் கிருபை தான். கிருபை 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 கிருபை. கிருபை கிருபை பாட்டு வெறியா இருக்கும் ப்ரோ. கிருபை. வளர்ந்தவனே சொல்லாமா ப்ரோ? புரியல. சொல்லலாம். என்னது? லைக் இப்போ வந்து ஒருத்தர் 50 கே அடிச்சிருக்காரு. எவ்வளவு வேணாலும் ராடிக் தான் தெரியுது. நீ சொல்லாம கோபி ஆச்சிட்டு இருக்கடா. அவனுக்கு என்ன டேலண்ட் இருக்கு, அவன் ஏன் அதை யூட்டிலைஸ் பண்ணல? என்ன காரணம்? அவரு இருக்கு ப்ரோ, அவருக்கு சோம்பேறித்தனம். லைக் முன்னாடி ஆடுறது பாத்துருக்கீங்களா? அப்பவே தான் ஹேக் யூஸ் பண்ணானடா. முன்னாடி ஹேக்கர் இல்ல, முன்னாடி இருந்த கேம் பிளே சுத்தமா இல்ல. and வந்து இது சோம்பேறித்தனம். கல்யாணம் ஆனா அப்படிதான்டா இருக்கும். வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்த்தாட்டு டாடி என்னடா பொலிக்கிட்டு இருக்க? நீயுமே கல்யாணம் ஆனா சப்பிடுவே கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் தான் மீண்டு வரும். ஆமா, அப்புறமேட்டு மீண்டு வர முடியும். நான் கல்யாணம் ஆனா பிசி கேம் போயிடுவோம் ப்ரோ. பை பை. பிசி கேம் போனா சப்பிடுவே, பரவாயில்லையா? சப்பி 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 சப்பிட்டு இருக்கும்போது பிசி கேம் போயிடுவேன். அதுக்கப்புறம் திரும்பி டாடி ஜூஸ் குடி டாடி. அந்த கிரெடிபிலிட்டி மெயின்டைன் பண்றன்ற. ஜூஸ் குடி. குடிச்சிட்டான்டா. குடிக்கல, நான் பார்க்கலையே. ஐயோ, இந்தடா குடிச்சேன்டா. போதுமா? போடு. போதுமா ப்ரோ? போதுமா? 225 போதுமா? குடிச்சேன். சூப்பர் ப்ரோ. டொட்டோ எடுத்துறேன். சரி, மாறி ஓல் விட்டுட்டு இருக்காங்க. வாங்க டாடி, நீ என்ன டாடி பண்ணிட்ட? ப்ரோ நான் ப்ரோ நீ உண்மையாலுமே ப்ரோ இறங்கும் போது நின்னும் ப்ரோ. அதனால தான் தோத்துட்ட. கரெக்டா? நாங்க நேத்து ஜெயிச்சிட்டோமே. அதான் இனிமேல் தோத்துருவேன். சத்தியமா டாடி இங்க போலாமா கீழ? உண்மை என்ன தெரியுமா? நானே சொல்லவா, சோம்பேறி எல்லாம் இல்லடா. இதுக்கே எல்லாம் என்ன அது சொல்லி ஏத்துக்க அப்படி மாட்டேங்குது. மதன் ப்ரோ சொன்னாரு கரெக்டா. கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு. ஆமா, ஒன்னியர் கூட பயப்படுறது. ஹேக் யூஸ் பண்றான்டா. ஹேக் முன்ன நீங்க ஆமா, நீ அதனால தான் பீட் ஹேக்கர் போட்டுருக்க. நெட்வொர்க் இஷ்யூல வந்து எனக்கு கான்ஃபிடன்ஸ் போகுது, ரொம்ப கான்ஃபிடன்ஸ் போகுது. நான் வீடு எப்ப சேஞ்ச் பண்றேனோ அப்பதான் என்னால திருப்பியும் வந்து மைண்ட் செட் வர மாட்டேங்குது. நீங்க சொல்ல போனா டான் அடிக்க போறடே. இப்பதானே அடிச்சேன் டிராகனை. இப்பதானே அடிச்சேன் டிராகனை. பாக்கலையா? பாக்கல. உங்க கூட வந்தா ரொம்ப பேனிக் ஆகுது மதனா. சும்மா ஏதாவது டேய் என்ன இருக்கு சத்தியமா இருக்கதுலயே நான் ஒருத்தன் தான் எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்குவேன். சரி ஓகே, வரல போச்சு. வண்டி Watch out. புகாட்டி போறான். நீ டான் அடிக்க.
டேய் ஃபர்ஸ்ட் ஐஜல் யாரா ஐஜல் பண்ண தெரியாம ஊரே வச்சிட்டு இருக்கு யாரா ஃபர்ஸ்ட் ஐஜல் ஃபர்ஸ்ட் ஜீவா ப்ரோ அடி நீ அடி நீ ஆமா ப்ரோ எனக்கும் வெரி குடா பாத்தியா பாத்தியா ப்ளீஸ் 2 பேர் எங்க இருக்கோம் குத்திட்டானுங்க ப்ரோ நாங்க